GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும். செல்லோன்னு கூப்பிட்டாரு. நான் பார்த்தேன் இவன் அவன் கூப்பிடுறாரு போல இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் உண்மைதான்டா அப்படின்னாரு. அவ்வளவு கத்துக்க வேண்டியது இருக்கு அவரும் ராஜா சாரும் பண்ணது. அதை தாண்டி சினிமால ஒரு ஆல்பமோ படமோ எவனுமே பண்ணவும் முடியாது. விடுதலை படத்துக்கு பாரதி ராஜா சார் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டு லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணேன். ஹேர் எல்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணிட்டு நீ வேணாம் நல்லா பரவா இந்த இதே கெட்டப்பில் என்ன ஒருத்தன் வச்சு படம் எடுக்க போகிறான்டா. ஐ டோன்ட் நோ திஸ் இஸ் கோயிங் டு பி a little controversial. நம்ம யானையை வச்சு எடுத்தாலும் டைனோசரை வச்சு எடுத்தாலும் திரைக்கதையும் கதையும் நல்லா இருந்தால் மட்டும்தான் படம் வரும். அவன் கையில் ரொம்ப கூடாது எப்படின்னும் கையெல்லாம் கட்டிட்டான்னு விட மாட்டான். கடைசி வரைக்கும் டப்பிங்க போட்டாருப்பான். ஏண்டா நடிக்கும் அது நம்ம ஆளுக்கு வேறு. என் பிள்ளை செல்லம் யாரு? என் செல்லம் யாரு? எது பண்ணல இவனா அந்த பொண்ணு ஒரு அற்புதமான பொண்ணு ஒரு நாள் நினச்சி விட்டேன். ஒரு நாள் அது பாட்டு போச்சு. இவன் என்ன மரியாதையில இன்னைக்கு ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே பாரதிராஜா சார் காஸ்டியூம் பார்த்து டக்குன்னு எனக்கு இன்செக்யூர் ஆயிடுச்சு. நான் தான் ரொம்ப ஸ்டைலாக போட்டு வரேன்னு பார்த்தா டக்குன்னு ஸ்டைலாக வந்துட்டாரு. நான் உடனே சார் என்ன சார் என்னோட யங்கா போட்டு வந்துட்டீங்கன்னு எனக்கு இப்போ இன்செக்யூர்டாக இருக்குது சார் உங்களை பார்த்துட்டு. அப்படி ஆயிடுச்சு. ரொம்ப யூத்தாக இருப்பார். அதுவும் பொண்ணுங்கள்லாம் வந்தால் ரொம்ப யூத் ஆயிடுவார். சரி செல்லோன்னு கூப்பிட்டாரு. நான் பார்த்தேன் இவன் அவன் கூப்பிடுறாரு போல இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் உண்மைதான்டா அப்படின்னாரு. ஓகே என்னதான் கூப்பிட்டுருக்காரு. அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆக்சுவலி அவரை பயங்கரமா மறைச்சு வச்சிருக்காங்க ட்ரெய்லர்ல. இந்த படத்தோட உண்மையான ஹீரோ பாரதிராஜா சார் தான். அவருக்கு நானும் தீனாவும் வில்லனா நடிச்சிருக்கோம் இந்த படத்துல. இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கோம். படம் பார்த்தா ஷாக் ஆயிடுவீங்க. சக்தி சார் சொன்னாங்க அவர் நேஷனல் அவார்ட் நடிப்புக்கு வாங்கணும்னு. இதை நான் சொல்லிட்டே இருக்கேன். இந்த படம் கண்டிப்பா அவர் நேஷனல் அவார்டு வாங்குவார். போகும்போது கூட்டு போங்க சார். கல்வி விட்டு நான் வண்டி கூட்டு போவாதீங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா பயங்கர கேலப்பா இருக்கும். அவரை பார்த்தோன்னே அந்த ஊர் லேடிஸ் எல்லாமே அவர்கிட்ட பேச போயிடுவாங்க. எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அவர்கிட்ட பேசுறதுக்கு. நானும் தினம் அப்படியே ஓரமா நின்று பார்த்துட்டு இருப்போம். நம்ம கூட வந்து பேசுவாங்களா சார் அப்படின்னு. ஸோ எல்லா பெண்களின் மனம் கவரும் எங்கள் இயக்குனர் இமயம் அவரோட நான் நடிச்சது, அந்த நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணது நான் பொக்கிஷமா வச்சுப்பேன். ஏன்னா there is so much to learn from him. இப்போ கூட கார்ல திருச்சியில இருந்து வரும்போது அவரோட ஆல்பம் தான் கேட்டுட்டு இருந்தேன். முதல் மரியாதையை கேட்டுட்டு இருந்தேன். அவ்வளவு கத்துக்க வேண்டியது இருக்கு அவரும் ராஜா சாரும் பண்ணது. அதை தாண்டி சினிமால ஒரு ஆல்பமோ படமோ எவனுமே பண்ணவும் முடியாது. தமிழ் சினிமா மியூசிக் ஒரு கம்போசரா வரணும்னா பாரதிராஜா இளையராஜாவோட காம்பினேஷன் ஆல்பமை தாண்டி இன்னும் யாரும் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரெஃபரன்ஸ். ஸ்டைல்னா சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக்கு, நேட்டிவிட்டினா முதல் மரியாதை, 16 வயதுல என்ன எல்லா ஜானரையும் பண்ணிட்டாங்க. இவங்க பண்ணாத ஜானரே இல்லை. ஸோ ஒரு வாட்டி நான் அவர்கிட்ட கேட்பேன், சார் இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்கினீங்க சார்? இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்கினீங்க சார்? இதுக்கு இது ரெஃபரன்ஸா சார்? சார் இதுக்கு இந்த பாட்டுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணீங்களா சார்? நான் கேட்டே இருப்பேன். ஆனா அவர் வந்து அவ்வளவு பொறுமையா சொல்லுவார், அழகா சொல்லுவார். இதை நான் இப்படி வாங்கினேன், இது இப்படி வாங்கினேன். ஸோ அவருக்கு வந்து மறைச்சி எதுவுமே கிடையாது. இது வெரி ஓப்பன். So there is so much to learn from him. He's an encyclopedia, he's a dictionary. தமிழ் சினிமாவுடைய கிராமர் புக் அவரும் ராஜா சாரும். ஸோ அவங்க கிட்ட தான் நாங்கள் கற்றுக்குறோம். நானும் அந்த பயோபிக் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஏதாவது கேமியோ இருந்தால் சொல்லுங்க சார். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரானரி ரோல் பண்ணியிருக்காங்க சார். அது எல்லாமே இதுக்கப்புறம் ரிவீல் ஆகும். பி.வி. சங்கர் வந்து ஒரு பெரிய உழைப்பாளி. எவ்வளோ பெரிய உழைப்பாளினா அவன் ஹெல்த்தை டிட்டோரியேட் பண்ணிட்டு வேலை செய்வான். நான் ஒரு வாட்டி அவன் ஸ்கெடியூல் முடிச்சுட்டு வரும்போது அவனுக்கு நான் மல்டி வைட்டமின்லாம் வாங்கி கொடுப்பேன். டேய் சாப்பிட்றா ப்ளீஸ்ரா, ஏன்டா இப்படி இருக்க அப்படி சொல்லுவேன். ஏன்னா அப்படி உழைப்பான். அவருடைய கேமராமேன், அவருடைய காம்போசிஷன் சென்ஸ் ஒரு ஃப்ரேமும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ எக்ஸ்ட்ரானரி கேமராமேன் அவரு. இட்ஸ் எ கிரேட் டேலண்ட். அவனுடைய உழைப்பு எல்லாமே வெளில வரும். இஸ் நாட் அ நார்மல் பர்சன், நாட் அ நார்மல் கை. இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைரக்டர் அண்ட் டெக்னீஷியன் இன் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா. அண்ட் இவாலா நாச்சியாருக்கு அப்புறம் இப்போதான் வேலை செய்கிறோம். அவங்க வந்து ஷீஸ் வெரி நைஸ் ஆர்டிஸ்ட். நல்லா, அதாவது இவ்வளோ சின்ன உருவத்துக்குள்ள இவ்வளோ டைனாமிக்ஸ் இருக்குமா, அடிக்கிறா, வந்து திட்டுறா, பயங்கர பவராக இருக்கிறா. ஸோ இவ்வளோ சின்ன உருவத்தில் இப்படி ஒரு பவரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ரொம்ப நல்ல ரோல் அவங்களுக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தை April 4 தியேட்டரில் பாருங்கள். ரிலீஸருக்கு வந்து இது ஒரு ப்ராஃபிட்டபிள் படமாக அமையும் நான் நம்புறேன்.
இந்த படத்துக்கும் எனக்கும் ஒன்று ரெண்டு தொடர்புகள் இருக்கு. நான் வந்து முதல்ல விடுதலை படத்துக்கு பாரதி ராஜா சார் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டு லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணேன். ஹேர் எல்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணிட்டு அப்புறம் அந்த லொக்கேஷன் பார்க்க போனேன். அந்த டெரெயின் ரொம்ப இதாக இருந்தது சார், அது சரியாக வருமா தான் ரொம்ப கோச்சிட்டார். டே என்னடா விளையாட என் முடியெல்லாம் இப்படி வெட்டி விட்டுட்டு நீ வந்து வேணாம் நான் ஒத்துவே மாட்டேன், நான் என்னாலும் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டேய் நீ வேணாம்ல படுறா, இந்த இதே கெட்டப்பில் என்ன ஒருத்தன் வச்சு படம் எடுக்க போகிறான்டா அப்படின்னாரு. அண்ட் அது கல்வன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நாங்கள் விடுதலைக்காக ஷூட் பண்ண அதே இடங்கள்ல தான் இந்த படமும் ஷூட் பண்ணாங்க. நாங்கள் ஷூட் பண்ண போகும்போது இந்த படம் ஷூட் பண்ணாங்க. கல்வனுக்கு தான் அங்கே ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. அண்டு காட்டில் ஷூட் பண்ணதாக சொல்கிறேன், அதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். காட்டினுடைய நம்ம நேக்கடையில் பார்க்கும்போது இருக்கிற அந்த ஸ்கேல் வந்து நம்ம லென்ஸில் வந்து வரும்போது அதை கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் சினிமாட்டோகிராஃபராக அதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்றது எனக்கு அவருக்கு இருந்திருக்குன்றது எனக்கு தெரியும். பட் இந்த ட்ரெய்லரில் வந்து அவங்க அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அவங்க வந்திருக்கு. அது அந்த அந்த காட்டினுடைய தன்மையை நம்மளால் உணர முடியுது. இந்த படம் ஒரு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஃபில்மாக இருந்திருக்கும், எஸ்பெஷலி ஃபார் த டிரெக்டர். ஏன்னா வந்து ஒரு படத்துக்காக காத்திருக்கிறதுன்றது வந்து மற்ற எல்லாரை விட ஒரு ஒரு டைரக்டருக்கு எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் படமாக அது இருக்கும்போது பெரிய சேலஞ்ச் டு சிட் ஆன் அ ஃபில்ம் ஃபார் ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படின்னு அது கூடவே உட்காந்து இருந்து. ஏன்னா நமக்கு என்ன ஆகும்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம படத்தில் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். அதுக்கப்புறம் வந்து வெவ்வேறு படங்கள் வரும். ஐயோ நம்ம படம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக தான் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பி இல்லை நம்ம கரெக்டாக தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு இருக்கும். இப்போ இவ்வளோ குழப்பங்களுக்கு நடுவில் ஒரு ஃபோக்கஸோட அதை ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் தேவைப்படும். அண்ட் ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இந்த ஃபில்ம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கெரியரில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான். த வெயிட்டிங் இஸ் நாட் ஈஸி. பிளேயிங் த ஃபெலினி ஒன்று சொன்னதாக சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐ வெயிட் அப்படின்னு வரோம். என்ன முதல்ல வந்து ஒரு கதை கரு வர்றதுக்கு காத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அது வந்து திரைக்கதையாக மாறுறதுக்கு காத்திருக்கேன். அதுக்கப்புறம் அது திரைக்கதை அது ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வர்றதுக்கு காத்திருக்கேன். அதுக்கப்புறம் அது படம் ஆகிறதுக்கு காத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் ரிலீஸ்க்கு காத்திருக்கேன். அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த கதைக்காக காத்திருக்கிறேன். ஸோ த லைஃப் ஆஃப் ஃபில்ம் மேக்கர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து முதல் படத்துலேயே உங்களுக்கு இருக்கிறது வந்து இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ லாட். அண்ட் தென் தீனாவும் வந்து இந்த படத்தில் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் வாட் எவர் வீவ் சீன் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்காரு. அண்ட் அகெயின் ஜீவிக்கும் இவானாக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியோட உங்கள் 2 பேருடைய கெமிஸ்ட்ரி ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, கன்வின்சிங்காக இருக்குது. அந்த கிவ் அண்ட் டேக் ரொம்ப நல்லா இருக்குது. இட் இஸ் நைஸ் டு சி. அந்த ட்ரெய்லரில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்டு ஒரு டைரக்டருக்கு வந்து இப்படி வெயிட் பண்ணுறது ஒரு சேலஞ்சுனா, ஒரு ப்ரொடியூசருக்கு அது வேறு மாதிரியான சேலஞ்சு. இவங்க பாட்டு உட்காந்துருக்காங்க, என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல, வருமா வராதா, ஒரு கதை சொன்னால் அந்த கதை இந்த படத்தில் இருக்கா அப்படின்றது. அதுக்கப்புறம் நமக்கு ப்ரொடியூசராக ஒரு கன்விக்ஷன் வந்தாலும் இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ் மாடல் எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பேசினாங்க, இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சாக இருக்குன்னு. அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்கிரிப்ட் மேலேயும் அந்த டைரக்டர் மேலேயும் அந்த டீம் மேலேயும் ஒரு கன்விக்ஷன் வச்சு இந்த படத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு அகெயின் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ். அண்ட் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி புது டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். அண்ட் ஜிவி இஸ் கமிட்மெண்ட் தான், டெடிகேஷன். ஐவ் ஆல்வேஸ் லைக் தட் இன் ஹிம். எப்போவுமே வந்து சோர்வு இருக்கிறதே கிடையாது ஜிவிக்கு. பிகாஸ் நான் முன்னாடியெல்லாம், இப்போ அப்படி கிடையாது, முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன், திடீர்னு காலையில் 2 மணிக்கு சும்மா ஃபோன் அடிப்பேன், முடிச்சிருந்தா பேசலாங்க அப்படின்னு அடிப்பேன். சொல்லுங்க வெற்றி எங்கே இருக்கீங்க, ஒரு சின்ன ஸ்டுடியோ தான் விஷயம், இல்லை நான் வந்துடுறேன் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு 2 மணிக்கு சரி ஒரு 1/2 hour கழிச்சு வர்றீங்களா அப்படின்னு. வீட்டில் இருந்தாலும்
12 மணியா இருந்தாலும் 1 மணியா இருந்தாலும் எனி டைம் வென் ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு கம்போசரோட பேசுறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்கு ஷேர் பண்றதுக்குன்னா யூ கேன் கால் them எனி டைம், யூ கேன் சிட் வித் them. அண்ட் எப்போதுமே வந்து அதுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு மியூசிக் கம்போசர். அப்புறம் ஒரு நீங்கள் ஒரு துறையில் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஏரியாக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம இதுக்குள்ளே இருக்கணும், இதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணணுன்ற இட் டேக்ஸ் லாட் ஆஃப் கரேஜ். அந்த கரேஜ் தான் வந்து ஜிவியை ஒரு ஆக்டர் ஆக்கியிருக்கு. அண்ட் வித் எவ்ரி ஃபிலிம் ஹி இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். இன்னும் நிறைய அவர் ஆஸ் அன் ஆக்டர் இன்னும் நிறைய வளர்றதுக்கும், ஆஸ் அ கம்போசர் இன்னும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஹி ஹாஸ் மோர் இன் ஹிம். பாரதிராஜா சார் எல்லாருமே அவரை பற்றி சொன்னாங்க. அண்ட் நான் ஆஸ் அன் ஆக்டர் அவரை எப்படி பார்க்குறேன்னா, ஹி இஸ் ஸோ ரியல். அவர் ஆன் ஸ்க்ரீன் இருக்கிற ஒரு மொமெண்ட் கூட ஃபேக்கான மொமெண்ட் இல்லை. whatever he feels in him is there on screen. அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க. அதனால தான் why we all like to see பாரதிராஜா சார் on screen is the sincerity. அவர் வந்து எந்த நொடியுமே வந்து ஒரு நடிக்க முயற்சி பண்ணாமல் அவர் அந்த இடத்தில் அந்த கதாபாத்திரமாகவே இருப்பதால் தான் அந்த உணர்வை நமக்குள்ள அவரால் ஏற்படுத்த முடியுது. அண்ட் இன்னொரு விஷயம் கொஞ்சம் வெளியே தான் இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி a little controversial. நம்ம யானையை வச்சு எடுத்தாலும் டைனோசரை வச்சு எடுத்தாலும் திரைக்கதையும் கதையும் நல்லா இருந்தால் மட்டும்தான் படம் ஓடும். நன்றி. இவ்வளவு பேர் பெரிய டைரக்டர் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. சங்கர் உலகாவணியும் ஜீவிகாவணி வந்த கூட்டம் இல்லை, எவ்வளவு ஜெனியூனாக இருந்ததுன்னா இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து உட்காருங்க. சாதாரண நாட்களாக உட்காந்து ரொம்ப ஜாம்பவம் பெரிய பெரிய ஆட்கள், இவனும் ஜாம்பவம் தான். நிறைய தடவை சண்டை போட்டு நடிக்கும் போது நினைச்சது பிடிவாலும் இது பாரதிராஜா அப்படி இருந்தாலும் கிடையாது. இங்கே மேடையில் பேசிக்கும் பாரதிராஜா, அங்கே விடவே மாட்டான். ஏண்டா இதை வந்து ஒரு சொல்லிக் கொடுப்பான். நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்துட்டோம். 60 வருஷமா நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இவன் சொல்லுவான், ஆமாம் ஐயோ நான் செஞ்சு காட்டுவேன். தலையை சொல்லிட்டு மறுபடியும் என்னையா சொல்லுவான், நமக்கு கஷ்டம். மறுபடியும் இல்லை நீங்கள் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி கொலாப்ஸ் எல்டா கொலாப்ஸ். அவன் அதுக்கு மேலே எதிர்பார்க்கலாம் என்னதோ பிடிவாதம். ஆனால் அப்படி அந்த படத்தில் தெரியும், ஃப்ரேமில் தெரியும். அவன் 8 படத்தை கேமரா அவுட் பண்ணிட்டு தான் அங்கே டைரக்ட் ஆகிருக்கான். பட் அவனுடைய பிடிவாதம் ஜெயிக்கும். வெரி லவபிள் சொல்லுவாங்க. ரொம்ப நம்பி போய் அவன் கை இருக்கிற நம்பிக்கை கூடாது. அந்த எப்படின்னும் போய் இதை நம்பி அழித்து கையெல்லாம் கட்டிட்டான்னு விட மாட்டான். கடைசி வரைக்கும் டப்பிங்க போட்டா இருப்பான். ஏண்டா நடிக்க உண்டு. ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஜாமான் நினைச்சுக்கலாம். அங்கதான் தெரியும் என்ன ஒன்று போனது இல்லை, கொஞ்சம் கற்றுக்க சரி. சங்கமா அந்த படத்துடைய நாயகன் சாரி. ஏன்னா ஒவ்வொரு பிரேமும் அழுத்தமாக. அதனால லவபிள் பாய் சினிமா உலகத்தில் ஒரு பெரிய டைரக்டர். நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும்.
இங்கேருந்து அங்கே பார்ப்போம், என்ன பார்க்கலாம், அந்த வெளியே ஒரு சித்தம் கிடக்குது. இவன்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்பான். அவன் போய் அங்கே வந்து அந்த போய் அந்த வெயில் மேலே இருக்கிறத தூக்கி கீழே போட்டோம்னா படம். நானும் பார்ப்பேன், நம்ம தான் போனோம். அங்கே என்ன இருக்கு, ஆமாம் என்னமோ இருக்கு. கிரேட் டைரக்டர் பாம்பேஜா இண்டஸ்ட்ரி இஸ் அ சங்கர். இவனை எத்தனை மேலும் ஒரு பேசினாலும் கூட தரும். அந்த மண்ணே இருந்தோம். அந்த என்ன ஊர், அதெல்லாம் என்ன ஊர், கடம்பூர். அவன் அந்த ஏரியா பழகம் தண்ணி அத்துப்படி இருக்கு. அதனால எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்கிறான். அதில் போட்டு வேற வழி இல்லாமல் நானும் கரைச்சி பார்த்துட்டு accept you are failed in Sankar. அது நம்ம ஆளுக்காரு என் பிள்ளை செல்லம். யாரு என் செல்லம்? யாரு எது பண்ணல. அவன் தான் என் செல்லன்னு சொல்லுவேன். ஒரு அற்புதமான கடவுள் சிறகுதான். என் வயசுக்கு அவன் மியூசிக்கு அனுபவங்கள். எப்படி இந்த வயசு இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம்? சரி, அதெல்லாம் பண்ணிட்டு வைக்கிறேன். பல பேர் வாழ்க்கையில் பண்ணப்படம் வந்திருக்கான் நடிகன். இவனா அந்த பொண்ணு ஒரு அற்புதமான பொண்ணு ஒன்றால் நினச்சி விட்டேன். இது பாடு மூலம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு நாள் அது பாடு போச்சு. வா என்ன பாடு மரியாதை இல்லை, பெரியவங்களுக்கு முன்னாடி எப்படி பண்ண இல்லை. அன்னைக்கு தான் குட் மார்னிங் சொல்லுவோம். பழகிக்க என்னை விடு, என்னை யாருன்னு தெரியுமா? இல்லை கொஞ்சம் யோசிச்சு சொன்னான். என்னை யாரும் சொல்லியிருப்பாங்க, தெரியாது. நல்ல அதில் ஒரு கம்புல அடிக்க வேண்டியது. அது ஒரு சீன் எடுத்துருப்பேன். பிரபாவமா நல்ல பொண்ணு, அருமையான நடிகை. லவ் இன்டுடைய ஒரு படம் ரீசெண்டாக வாட்சிட்டு சூப்பர். நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சிருக்கா. சங்கர்புரம் ஜீவி ஒரு டைமென்ஷனில் ஜீவி, இன்னொரு டைமென்ஷனில் வேற ஜீவி. ஐ லவ் தட் பாய். நிஜமாக இப்போ அவன் அடுத்த படத்துக்கு எல்லாம் வச்சு அவன் தொங்க வேண்டிய இருக்கிறீங்க. சாமானிய பண்ணாங்க. இன்னைக்கு சொன்னான்னா 6 மாதம் தான் டேட்டு. நான் இவ்வளவு வேண்டிய வேண்டாம் டெய்லி கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுக்க பார்த்தேன். நடக்கலை. அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வரும். இன்னும் வல்லைங்க கம்போசிங் கூட்டத்தை வச்சு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு கம்போசிங். அவன் கம்போசிங்காக வந்து வச்சிருக்கேன் படத்தை. கிரேட் லவபிள் பாய். நல்ல கலைஞன் கிடைக்கிறது ஈஸி, நல்ல மனித உள்ளம் கிடைக்கிறது. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும்.